எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் விளையாட்டு மைதானத்தில் அர்ஜென்டினா அணியின் கால்பந்து ஜாம்பவான் லயோனல் மெஸ்ஸியை காண முடியாத விரக்தியில் ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். மைதானத்தில் இருந்த நாற்காலியை தூக்கி வீசி சூறையாடினர். அர்ஜென்டினா அணியின் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி நேற்று அதிகாலை கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வந்தார். விமான நிலைய வளாகத்தில் அதிகாலை 2:30 மணிக்கு அவரை ரசிகர்கள் கொட்டும் பணியில் காத்திருந்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து நேற்று காலை கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்திற்கு மெஸ்ஸி வருகை தந்தார். அவரை காண்பதற்காக 5,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை கொடுத்து டிக்கெட்டுகளை வாங்கி ரசிகர்கள் மைதானத்தில் கூடியிருந்தனர். டெல்லி, சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் மைதானத்திற்கு படையெடுத்திருந்தனர். மெஸ்ஸியின் வாகனம் சரியாக காலை 11:30 மணிக்கு மைதானத்திற்குள் நுழைந்தது. மெஸ்ஸியுடன் கால்பந்து வீரர்கள் லூயிஸ் சுவாரஸ், ரொட்ரிகோ டிபால் ஆகியோர் வந்திருந்தனர். மூவரை பார்த்ததும் ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேற்கு வங்க மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வால், கால்பந்து கிளப் பிரதிநிதிகள் உட்பட சுமார் 80 பேர் கொண்ட ஒரு கூட்டம் மெஸ்ஸியை சூழ்ந்து கொண்டது. அந்த கூட்டம் மெஸ்ஸியுடன் செல்ஃபி எடுக்கவும் கையெழுத்து வாங்கவும் முயன்றது. இதனால் மைதானத்தில் கேலரிகளில் இருந்த ரசிகர்கள் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை. இதனால் கோபமடைந்த ரசிகர்கள் மெஸ்ஸியை காண வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். இதனால் மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மெஸ்ஸியை உடனடியாக மைதானத்திலிருந்து அழைத்துச் செல்ல அவர்களது பாதுகாவலர்கள் முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர் மைதானத்திலிருந்து வெளியே சென்றார். டிக்கெட் வாங்கியும் மெஸ்ஸியை காண முடியவில்லை என்று ஆத்திரத்தில் கொல்கத்தா ரசிகர்கள் மைதானத்தை சூறையாடத் தொடங்கினர். அங்கிருந்த நாற்காலிகள், தடுப்புகள் அனைத்தையும் தூக்கி மைதானத்தில் எரிந்து ரகளையில் ஈடுபட்டனர். தண்ணீர் பாட்டில்களையும் வீசினர். மேலும் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து தற்காலிகமாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைகளை வீசி எறிந்தனர். மைதானத்தில் இருந்த சில பொருட்களை தீ வைத்து சூறையாடினர். இதையடுத்து போலீசார் ரசிகர்கள் மீது லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் மைதானமே போர்க்களமாக காட்சியளித்தது. கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டதும் சிறிது நேரத்தில் அங்கு அமைதி திரும்பியது. இந்நிலையில் கொல்கத்தா மைதானத்தில் ஏற்பட்ட பெரும் குழப்பம், ரகளை சம்பவத்திற்கு மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மன்னிப்பு கூறினார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடுகளால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகியுள்ளேன். தங்களுக்கு பிடித்தமான கால்பந்து வீரர் மெஸ்ஸியை ஒரு முறையாவது காண வேண்டும் என்பதற்காக கூடியிருந்த ஆயிரக்கணக்கான விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் ரசிகர்களுடன் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மைதானத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு மெஸ்ஸியிடமும் அனைத்து விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் அவரது ரசிகர்களிடமும் நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும் என மமதா பானர்ஜி கூறியுள்ளார். இந்நிலையில் சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சதத்ரு தத்தா கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் தெரிவித்துள்ளார். மைதானத்தில் ரகளை நடந்ததால் நிகழ்ச்சி ரத்தான நிலையில் ரசிகர்களுக்கான டிக்கெட் பணம் திருப்பி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா சால்ட் லேக் திடலுக்கு மெஸ்ஸி வந்தபோது அங்கு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அடுத்தடுத்து மோகன் பகான் அணியில் ஆல் ஸ்டார் அணியும் டைமண்ட் ஹார்பர் ஆல் ஸ்டார் அணியும் விளையாட இருந்தன. அதற்குள் ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் மெஸ்ஸி பாதியிலேயே திரும்பிச் சென்றார்.